இது இரண்டாம் தாரம்னு வரும்போது, ஏன்னா இந்த விவாகரத்து பண்ணவங்க இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்தா கூட போதும். திருமண பொருத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி திருமண பொருத்தையும் பார்க்கணும். கணவன் மனைவிக்கு பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் அவங்க சேரவே முடியும். கிரகங்களோட அமைப்பு இருந்தால் தான் அவங்க சேருவாங்க. சார் நீங்கள் பார்த்தீங்க பார்க்கல, அதெல்லாம் இந்த விஷயமே கிடையாது. விவாகரத்து ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நடந்துட்டுனா காரணகர்த்தா யார் மாறுறான்னா இந்த ஜோதிடர்கள் தான். இப்போ நான் கும்பலக்கணம் போகுது, ஒரு பொண்ணு வருது, நான் சார் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் சார், ரெண்டாம் தரமெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சார், நான் எப்படி தனியாகவே வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னே 4 வருஷம் தள்ளிக்கிட்டே வருவாங்க. இது ஒன்று அந்த பையன் நல்லா இல்லை, இந்த பொண்ணு நல்லா இல்லை, இவர் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. ஒரு 4 வருஷத்தில் கும்பலக்கணம் முடிஞ்சிருது. இப்போ அடுத்த லக்கணம் வரும் பாரு, மீன லக்கணம். சப்போஸ் கிரகநிலை நல்லா இல்லை சார், ரெண்டாம் தாரம் திருமணம் பண்ணணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நடக்கும் பாருங்கள் எப்படி. இப்போ முதல் தாரமும் திருமணமும் பிரச்சனையாகி ரெண்டாம் தார திருமணத்துக்கும் வாய்ப்பு இல்லாமல் அந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்கும். இந்த கும்பலக்கணம் போகும்போது நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. மிக முக்கியமாக ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை ஜாதகத்தை பற்றியான தேடல் அல்ல விழிப்பு நிலை எங்கே வருது அப்படின்னா திருமணத்தில் தான். சார் 10 பொருத்தம் பார்த்து பண்ணுறோம் சார், மனப்பொருத்தம் பார்த்து பண்ணுறோம் சார், பெயர் பொருத்தம் பார்த்து பண்ணுறோம் சார், ராசி பொருத்தம் பார்த்து பண்ணுறோம், தசா பொருத்தம்னு ஒன்று இருக்குது. நம்ம இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறது இல்லை. ஏஎல்பி லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணம் 10 வருஷத்துக்கு பலன் இப்படி தான், லக்கணம் மாறும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஏஎல்பிக்கு பொருத்தம் பார்க்கணும், இல்லை ஏஆர்பி பொருத்தம் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அவசர கதியில் இந்த திருமண பொருத்தம் பார்த்துட்டு நம்ம அவசர கதியில் ஏறுறோம் பாருங்க ஒரு பஸ்ஸில். அதே மாதிரி இந்த ரெண்டாம் தார திருமண வாழ்க்கை எப்படி ரெண்டாம் தாரமாக நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கை 24 வயசில் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து 25 வயசில் அது விவாகரத்தாகி வரும்போது நீங்கள் மனப்பொருத்தமாக பார்த்து பண்ணால் அதில் பொருத்தம் இருக்குது. நீங்கள் மனப்பொருத்தம்னு பார்க்கலாங்கிறீங்க. கணவன் மனைவிக்கு பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் அவங்க சேரவே முடியும். கிரகங்களோட அமைப்பு இருந்தால் தான் அவங்க சேருவாங்க. சார் நீங்கள் பார்த்தீங்க பார்க்கல, அதெல்லாம் இந்த விஷயமே கிடையாது. இது இரண்டாம் தாரம்னு வரும்போது, ஏன்னா இந்த விவாகரத்து பண்ணவங்க சார் முன்னாடியே சொல்லிட்டார் சார், காலம் கடந்து பண்ணலாம், எத்தனை வயசில், எப்போ, எப்படி, இதெல்லாம் நம்ம திரும்ப கேட்டால் பதில் இருக்கான்னு கேட்டால் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. என்ன நடக்குதுங்க என்னன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு ஆணோட வாழ்க்கையும் எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம், எதை வச்சு முடிவு பண்ணணும், அது எப்படி முடிவு பண்ணணும், அது ஏன் முடிவாகுது, இப்படி நிறைய கேள்விகளை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இங்கே ஒரு முடிவே இருக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்தளவு இங்கே மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இந்த திருமண வாழ்க்கையில் ஏஎல்பி லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுமான்னு பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ம லக்கணத்துக்கு ஜென்ம லக்கணம் பொருத்தம் பார்க்குறோம், ஜென்மராசி பொருத்தம் பார்க்குறோம். ஆனால் தயவு செய்து தசா புத்தி ஒரு நட்சத்திரத்தை நடத்தும். சார் சுக்கரதசை நடக்குது, சூரியதசை நடக்குது, சந்திரதசை நடக்குது, இந்த தசா நடத்தக்கூடிய நட்சத்திரத்தை அதுதான் அச்சய ராசி அச்சய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த அச்சய நட்சத்திரத்தை பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும், பொருத்தம் போகணும். நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒன்றும் இல்லை, தசா புத்தி எப்போ முடியுது சார், 10 வருஷத்தில் முடியுது சார், 7 வருஷத்தில் முடியுது சார், 6 வருஷத்தில் முடியுது சார், இல்லை சார் 16 வருஷத்தில் முடியுது சார். இந்த 16 வருஷம் முடியக்கூடிய கால அளவு எவ்வளோ தூரம் இருக்குது, பையனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்தா கூட போதும். திருமண பொருத்தையும் பார்க்க வேண்டியதில்லைங்க. அப்படி திருமண பொருத்தம் பார்க்கணும். விவாகரத்து ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நடந்துட்டுனா காரணகர்த்தா யார் மாறுறான்னா இந்த ஜோதிடர்கள் தான். சார் விதி தலையெழுத்து அது நடக்கட்டும், அவர் தலையெழுத்து நடக்கட்டும். ஆனால் பொருத்தம் பார்க்கும்போது சரியாக சேர்க்கணும்ல, பொருத்தம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லணும்ல. லக்கணம் இன்னைக்கு துலா லக்கணப்பா, லக்கணாதிபதி சுக்கிரன் நல்லா இருக்காருப்பா. செவ்வாய் உதாரணம் 8லையோ இல்லை 6லையோ இருந்துச்சுன்னா எப்படி 23 வயசுலேருந்து தட்டி கழிக்கக்கூடிய, திருமணத்திற்கு முன்பு வேறு திருமணத்துக்கு பின்பு வேறு, இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பேசணும். சார் இது கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு 8ல் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவார், விளையாட்டுக்காக பேசுவார். அவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கும் வரும் பாருங்க. இப்படியே பேச்சு வழக்கு ஆரம்பிக்க 4 நாள் சண்டே ஆகும். இந்த செவ்வாய்க்கிழமை கோபமாக பேசும், விளையாட்டாக பேசும், அது வினையாக முடியும். திருமணம் ஆகலைன்னா எதிர்பார்ப்புகள், படித்த பொண்ணு தான் வேணும், நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படிம்பாரு. அப்போ என்ன நடக்கும், கடைசி வரையும் அந்த 10 வருஷ காலம் ரொம்ப போராட்டம். துலா லக்கணம் போகும்போது இந்த 10 வருஷ காலம் அது எப்படின்னா, செவ்வாய் பலமாக இருந்துச்சு, சுக்கிரன் பலமாக இருந்துச்சு, 2 பேரும் திருமணத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. 10 வருஷமாக நீங்கள் வாழ்க்கையை பிரித்து பார்த்தீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கை அழகாக தெரியும். ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா இந்த திருமண பொருத்தங்கிறது வயதோட்டத்தின் படி தான் பார்க்கப்பட வேண்டும். பொருந்தாத விஷயத்தை எப்படி கொண்டு கொடுப்பீங்க சொல்லுங்கள். நம்ம ஒரு பேனா வச்சுருக்கோம், இந்த பேனாவில் வேறு ஒரு பேனா மூட முடியுமா?
அதுக்குன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்குன்னு ஒரு பேனா ஒரு மூடி செஞ்சுருப்பாங்க. அதை பொருத்தமாக பார்த்து சேர்க்கறது இல்லை சார். ஒரு ஜாதகம் பார்த்தாச்சு சார், தனுசு லக்னம் சார், இந்த பையனை கட்டினா அடுத்த 4 வருஷம் இந்த பொண்ணு கஷ்டப்படும். உதாரணம் 2026லேருந்து 2030 வரைக்கும் நல்லாயிருக்கும், 30லேருந்து 34 வரைக்கும் நல்லா இருக்காது. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் அதை பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கட்டும், அது வேண்டான்னு சொன்னால் சார் இந்த ஜாதகத்தில் ஒரு 7 வருஷம் நல்லா இருக்குது சார், 2026லேருந்து 2033 வரைக்கும் சூப்பராக இருக்குது சார். இந்த ஜாதகம் ஓகே, இது ஒரு 7 வருஷம் போயிடுது. அடிப்படையாக கணவன் மனைவி வாழ்க்கை ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நல்லபடியாக குழந்தை குட்டின்னு உருவாகிட்டுன்னா நல்லபடியாக இருக்கும். அது வரைக்கும் 7 வருஷம் நல்லா இருந்தால் பரவாயில்ல. இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நல்லாவே இல்லை, ஆனால் அடுத்த 17 வருஷம் சூப்பராக இருக்குது. இந்த 3 பாதையில் அந்த பொண்ணு முடிவு எடுக்கணும். 4 வருஷம் நல்லா இருக்கணுமா, இல்லை 7 வருஷம் நல்லா இருக்கணுமா, இல்லை 3 வருஷம் கஷ்டப்படணுமா. இது எல்லாருடைய லைஃப்பும் இப்படி தான், ஒரு ரூட்டு எப்படி வளைவு நெளிவு எப்படி இருக்கோ அப்படி தான் போகணும். இந்த 4 வருஷத்தை தேர்ந்தெடுத்துச்சு. 4 வருஷம் போனோடனே அடுத்த 4 வருஷம் கஷ்டப்பட்டோடனே எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே இப்படி அமைஞ்சு போச்சு மொத்தமாக அப்படின்னு பேசினா இப்படி இருக்கும். சரி, அடுத்த இன்னொரு 2வது பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா, சார் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் நல்லா போணுச்சு, 8வது வருஷம் கஷ்டமானோடனே சார் எனக்கு இப்போ தேவையில்லாமல் இது குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம் வந்துட்டு. 3வது பையனை கல்யாணம் தான் என்ன நடக்கும், 3 வருஷம் கஷ்டம், ஏன்டா இந்த அவனுக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம் இப்படி உதவி தள்ளிட்டு போடுவோம்லே நினச்சி 3 வருஷம் முடிஞ்சு போடும். ஒரு புரிதலே வராது 3 வருஷத்தில். 3 வருஷம் முடிஞ்சோடனே 4வது வருஷம் ஆரம்பிக்கும் பாருங்கள், டக்குன்னு வீடு வண்டி வாகனம் வேலை சொத்து மதிப்பு அப்படி அவன் தொழில்கள் அப்படியே போய் பிரம்மாண்டமாக போகும் பாருங்கள். எப்படி போவோம், 17 வருஷம் வாழ்க்கை போகும் பாருங்கள். இப்போ இதை 3மே இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமான அமைப்பு இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டதாக இருக்கும். காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே தானே இருக்குது. கீழே இருக்க மேலே வருவோம், மேலே இருக்க கீழே வருவாங்க. நல்லா இருக்க நல்லா இல்லாமல் இருப்பான், நல்லா இல்லாத நல்லா இருப்பான். அது யார் அது, அவரவர் வினைப்படி எங்கே வரும், அவரவர் கர்ம வினைப்படி தான் இங்கே நடக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த திருமண பொருத்தங்கிறது இந்த ரூட்டை என்ன பண்ணணும், இந்த அமைப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய கணவனுடைய ஜாதகத்தில் மனைவி எப்படி இருக்கும், மனைவியுடைய ஜாதகத்தில் கணவன் எப்படி இருக்கும், இது பொருந்துமோ பொருந்தாதான்னு பார்த்தா தான் இந்த அமைப்பு இருக்கும். இல்லை நான் திருமண பொருத்தமாக பார்க்க பண்ணுறது அவங்கவுங்க விருப்பம். அது இந்த 2ஆம் தாரத்தை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசணும். உதாரணமாக ரிஷப லக்னம் சார், இப்போ கண்டிப்பாக ரிஷப லக்னமாக இருந்துச்சுன்னாலோ, யாராச்சும் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமோ ஏஎல்பி போனாலோ, இல்லை சிம்ம லக்னம் ஏஎல்பி போனாலோ, இல்லை விருச்சகம் ஏஎல்பி போனாலோ, கும்பம் ஏஎல்பி போனாலோ, இது திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய லக்னமாக தான் இதான் நடக்கும். இப்போ சார் 2வது மேரேஜ் நடக்கணுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஒரு பிரச்சனை லக்னம் போடுறோம் சார், எனக்கு ஏஎல்பி லக்னம் ரிஷபம் நீங்கள் கவலையே படாதையா, உனக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் நடக்கும், எதிர்பாராத கல்யாணம் நடக்கும், எதிர்பாராத தொடர்பு இருக்கும், எதிர்பாராத வாய்ப்புகள் வரும், அந்த தொடர்புகளே உங்களை அந்த திருமணம் பண்ணிக்குவாங்க. சார் எனக்கு விருச்சிக லக்னம் சார், உங்களுக்கு 2வது மேரேஜ் சூப்பராகவே இருக்கும், பண்ணுங்கள். சார் எனக்கு சிம்ம லக்னம் சார், சிம்ம ராசி ஏஎல்பி லக்னம், தயவு செய்து அதை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சார் இல்லை சார் எனக்கு கும்ப லக்னம் சார், இல்லை சார் உங்களுக்கு கும்ப லக்னம்னு வந்தாலே உங்களுக்கு இருதார யோகம் அமைப்பு உண்டு, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும், கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நான் கும்ப லக்னம் போகுது, ஒரு பொண்ணு வருது, நான் சார் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் சார், 2ஆம் தாரமெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சார், நான் எப்படி தனியாகவே வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னே ஒரு 4 வருஷத்தில் கும்ப லக்னம் முடிஞ்சிருது. இப்போ அடுத்த லக்னம் வரும் பாரு, மீன லக்னம். சப்போஸ் கிரகநிலை நல்லா இல்லை சார், 2ஆம் தாரம் திருமணம் பண்ணணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ நடக்கும் பாருங்கள். எப்படி இப்போ முதல் தாரமும் திருமணமும் பிரச்சனையாகி 2ஆம் தார திருமணத்துக்கும் வாய்ப்பு இல்லாமல் 4 வருஷம் தள்ளிக்கிட்டே வருவாங்க. இதோட அந்த பையன் நல்லா இல்லை, இந்த பொண்ணு நல்லா இல்லை, இவர் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஜாதகத்தில் இருக்கும். இந்த கும்பலக்கணம் போகும்போது நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் ஜாதகம் எப்படி பொருத்தம் பார்க்குறீங்களோ ஏஎல்பியில் பார்க்குறது பாருங்கள் உங்களால் முடிஞ்சால். இல்லையா மனப்பொருத்தமாக பூ வச்சு கட்டி பார்த்து டக்குன்னு சாமிகிட்ட கேட்டு நீங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணுங்கள். உதாரணம் மேஷ லக்கணமாக இருந்தால் சனி பகவான் எங்கே இருக்குது, ரிஷப லக்கணமாக இருந்தால் குரு பகவான் எங்கே இருக்குது, மிதுன லக்கணமாக இருந்தால் செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் இருதார யோகத்தை பற்றி நம்ம பேசணும். ஆனால் முதல் தார திருமணம் எப்படி அமையுதோ அதே தான் 2ஆம் தாரமும் வரும். அதற்கு முதல் தாரத்தில் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக அவசரப்பட்டு உடனே இது முடியாதுன்னு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 6 மாதம் போகட்டும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 1 வருஷம் போகட்டும். சில பேர் 7-8 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கூட பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, 2 வருஷம் கூட பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க ஜாதகத்தை பாருங்கள், ஜாதகத்தை தெரிஞ்சுங்க, ஜாதகத்தை படிச்சுக்கிட்டு உங்களுக்கான கால அமைப்பு எப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா
2வது வரக்கூடியதும் அதே மாதிரி அமைஞ்சிச்சுன்னா இது அதை விட மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு நிகழ்வு வரும். ஏன்னா திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து இந்த ஜாதக பொருத்தம், திருமண பொருத்தம்னு வரும்போது ஆண்களை பொறுத்தவரை 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே திருமணத்தை பண்ண வேண்டிய காலம்தான். இந்த காலத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை கட்டியமாக பிடிச்சிங்க. இதை விட்டுறாதீங்க. 30 வயசுக்குள்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். நல்லது ஒரு காலமாக அமையணும். நல்லது ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும். இந்த திருமணம் நடக்காதவங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை அமையட்டும். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அச்சயம் வளரட்டும்.